மாலையும் தாலியும் இல்ல கல்யாணம். விட்டு சொன்னல அவகிட்ட சொல்லிடுறேன். அப்பா என்னப்பா நியூஸ் இன்னைக்கு? என்னத்தப்பா சொல்ல, உலகம் போற போக்கு ஒன்னும் சரியில்லை. நியூஸ் படிச்சா மனசு வேதனைப்படுற மாதிரி தான் இருக்கு. ஆனா அதே நியூஸ தான் பேப்பர்லயும் படிச்சு டிவிலயும் பார்த்து அத மொபைல்லயும் பாக்குறீங்க. அப்புறம் என்னப்பா? நிமிஷத்துக்கு நிமிஷம் உலகம் அப்டேட் ஆயிட்டே இருக்குது. இப்ப பேப்பர்ல படிக்கிறது நேத்து நியூஸ், டிவில பாக்குறது காலையில நியூஸ், மொபைல்ல பாக்குறது லைவ். எல்லாத்தையும் பார்த்து என்னப்பா பண்ண போறீங்க? ஜெனரல் நாலேஜ் வளர்த்துக்குவேன். இல்லனா உன்ன மாதிரியும் உங்க அம்மா மாதிரி ஆளுங்களை சமாளிக்க முடியுமா? ஆமா, கௌரி எங்க? காலையில எந்திரிச்சதுல பார்க்கவே இல்லையே. நானும் எழுந்ததுல இருந்து பார்க்கவே இல்ல மாமா. ஒருவேளை ரூம்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லம்மா, இப்பதான் நான் ரூம்ல இருந்து வெளியே வரேன். உள்ள இல்லம்மா. வெண்ணிலா, உட்காரு. கௌரி எங்கன்னு கேட்டேன். உனக்கு தெரியாம உங்க அம்மா எங்கேயும் போக மாட்டாங்களே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டு குழந்தைய பாக்குறதுக்கு என்கிட்ட சொல்லிட்டா போனாங்க. அதை விடு. இப்ப உங்க அம்மா எங்க வெளியே போயிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் போனாங்களா? எங்க போயிருப்பாங்க? அதுவும் இவ்வளவு காலையில எங்க போனாங்க? அம்மா 5:30க்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ஆனா எங்க போயிருக்காங்கன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அம்மா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. இந்த வீட்ல அவங்க பேச்ச கேக்குறது நான் ஒருத்தி மட்டும்தான். நானே எப்படி அவங்க வார்த்தையை மீற முடியும்? ஆமாமா, உங்க அம்மா பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதவ நீ. கௌரி எங்க போயிருக்கானே சொல்லு முதல்ல. அப்பா, அம்மாவே மனசு சரியில்லைன்னு போயிருக்காங்க. நான் சொன்ன உடனே இன்னும் வருத்தப்படுவாங்க. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க? மனசு சரியில்லாம போயிருக்காங்கன்னு ஈஸியா சொல்றீங்க. எதுக்காக அவங்கள தனியா போக விட்டீங்க? அக்கா கொஞ்சமாச்சும் மெச்சூர்டா நடந்துக்கோக்கா. அம்மா தான் சொன்னாங்கன்னா நீயும் யார்கிட்டயும் சொல்லாம இருப்பியா? டேய், எங்க போயிருக்கான்னு சொல்லு வெண்ணிலா. அம்மா கோவிலுக்கு தான்ப்பா போயிருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிருக்கா. கோயிலுக்கு தான் அவ போனான்னு உனக்கு உறுதியா தெரியுமா? கோயிலுக்கு போன இடத்துல ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்ன பண்றது? அப்பா, எதுக்குப்பா இப்படி பயமுறுத்துறீங்க? அம்மா அப்படிலாம் எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க கோவிலுக்கு தான் போயிருக்காங்க. எந்த கோவிலு உங்ககிட்ட சொன்னாங்களா? எப்பவும் போற கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. ஏங்க, முதல்ல நம்ம கோயிலுக்கு போய் பாப்போம் வாங்க. சரிம்மா. அஸ்வின், அஸ்வின், அஸ்வின் எங்க இருக்கீங்க? அஸ்வின், அஸ்வின். மேடம் வாங்க மேடம். எங்க போயிட்டாரு உங்க சார்? இருக்காரா இல்லையா? சாரு உள்ளதான் மேடம் இருக்காரு. ஓஹோ, உள்ளதான் இருக்காரா? உள்ள இருந்துட்டே நான் இவ்ளோ கத்தியும் வெளியே வர முடியல உங்க சாருக்கு. இல்ல மேடம், நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கேளுங்களேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன்ல. உங்க சார் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் புடிங்க. மேடம் என்ன மேடம் இது? அஸ்வின் சார் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவார் மேடம். வருத்தப்படுவாரா? யாரு? உங்க சாரா? 2 நாளா கால் பண்ணிட்டு இருக்கேன். கால் அட்டெண்ட் பண்ணி பேச முடியல. மிஸ் கால பார்த்து திரும்ப ஒரு கால் கூட பண்ணணும்னு தோணல. தோ நடு வீட்டுக்கு வந்து காத்து கத்திட்டு இருக்கேன். இப்ப கூட வெளிய வந்து என்ன ஏதுன்னு கேட்க தெரியாத உங்க சாருக்கு? அவருக்கு நீங்க வக்காலத்து வர வாங்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் அஸ்வினை பார்க்க வர்றது பழகிறது இது எல்லாமே அவர் மேல இருக்கிற ஒரு மரியாதையால தான். தேடி தேடி வந்து பார்த்ததுனால என்னை பத்தி ரொம்ப சீப்பா நினைச்சிட்டாரு அவரு. இங்க பாருங்கண்ணா, இதுக்கப்புறம் நான் இங்க வரவும் மாட்டேன், அவர்கிட்ட பேசவும் மாட்டேன். மேடம் 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 ஒரே நிமிஷம் மேடம். வந்தீங்க, உங்க மனசை ஏதோ கொட்டுனீங்க. இப்போ நீங்க பாட்டு கிளம்பி போறீங்க. வேற என்ன செய்யணும்? மேடம் அஸ்வின் சார் ஏன் உங்க கால் அட்டன் பண்ணல, ஏன் உங்ககிட்ட பேசல, ஏன் இப்போ கூட வெளியே வரலன்னு அவர் சைடு நியாயத்தை சொல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடம். மேடம் உள்ள வாங்க. நான் இங்கே வரதா இல்லனே, என்னால முடியாது. மேடம் ஒரே வாட்டி மேடம் உள்ள வந்து பாருங்க.
அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் ஓகே தான் மேடம். ப்ளீஸ் உள்ள வாங்க மேடம். ப்ளீஸ் உள்ள வந்து பாருங்க. வாங்க வாங்க மேடம். ம் வரா பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிடா. சாரை பாருங்க மேடம். ஐயோ அஸ்வின், என்ன ஆச்சு? சாரு காய்ச்சல் மேடம். நீங்க ஊருக்கு போனதுலேருந்தே இப்படிதான் மேடம் இருக்காரு. கண்ணே முடிக்கல மேடம். அப்ப ஹாஸ்பிட்டலாவது கூட்டிட்டு போக வேண்டியதானே? டாக்டர் இங்க வந்து பார்த்தாரு மேடம். என்ன ஃபீவர்னு அவருக்கே தெரியல மேடம். இருந்தாலும் ஊசியெல்லாம் போட்டு மெடிசன்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு மேடம். அண்ணா ஏதோ சொல்றாரே. அது ஒன்றும் இல்லை மேடம், நீங்க விடுங்க. அண்ணா பேச கூட தெம்பு இல்லாம ஏதோ கேக்குறாரு. என்ன வேணும்னு கேட்டு கொடுங்கண்ணா. வேண்டாம் மேடம். என்னண்ணா? அவரு திவ்யா திவ்யான்னு உங்க பேர் சொல்லி தான் மேடம் புலம்புறாரு. அட பாவி. டாக்டரோட கேட்டார் மேடம், யார் அந்த திவ்யான்னு. திவ்யான்றவங்களை மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன், அதனால கூட அந்த ஃபீவர் வந்திருக்கலாம் சொல்லிட்டு போனார் மேடம். அண்ணா நீங்களா ஏதாச்சும் சொல்லாதீங்க. இல்ல மேடம், இந்த வீட்டுக்குள்ள இது வரைக்கும் எந்த பொண்ணுமே வந்ததில்லை மேடம். சார் இது வரைக்கும் இவ்வளவு பாசமா யாருமே பார்த்ததில்லை மேடம். நீங்க வந்து சமைச்சலாம் கொடுத்து வர பாத்தீங்களா, அது சாருக்கு அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இதெல்லாம் சேர்ந்துதான் அவருக்கு இந்த ஃபீவரே மேடம். அஸ்வின் அண்ணா சார் கண்ணை திறந்து பாருங்க சார். நிஜமாவே திவ்யா மேடம் சார் வந்திருக்காங்க சார். கொஞ்சம் கண்ணை திறங்க சார். அஸ்வின் பின்றாரு. கை கை